ஒரு அப்பாட பொறுப்பில்லாத தனத்தாலையும் 16 வயசு பையன் விபரீதமான ஆசையாலையும் இன்னைக்கு ஒரு உசிறு நம்மளை விட்டு போயிடுச்சு. இலங்கை கிழக்கு மாகாணம் அக்கரைப்பத்துல 16 வயசு பையன் ஒருத்தன் கார் எடுத்துட்டு ஓடிட்டு வந்து ஒரு ஒட்டோல கொண்டு போய் மோதினத்தால அந்த ஒட்டோல இருந்த அந்த ஊரை சேர்ந்த ஃபைருனுங்கிறவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருந்து நம்மளையெல்லாம் விட்டு இப்ப அவரு போயிட்டாரு. இந்த செய்தியை கேட்டப்போ கல்முனையில எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு நடந்ததுதான் ஞாபகம் வந்துச்சு. ரோட்டால ஒரு ஓரமா நடந்துட்டு போன மனுஷன ஒரு சின்ன பையன் ஒரு பைக்ல கொண்டு வந்து தட்டிட்டு போனதால அவரு கீழ விழுந்து அவர் தட அடிபட்டு அதுக்கப்புறம் அவரு படுத்த படுக்கையில இருந்து இந்த உலகத்தை விட்டு போனாரு. இப்படி சின்ன சின்ன பசங்க ஏற்படுத்துற விபத்துகளால உசிர இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தான் தெரியும் இதுல வலியும் வேதனையும். இன்னைக்கு 3 பிள்ளைகளும் அவருடைய மனைவியும் அனாதையா நிக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்முடைய சமூகத்துல இருக்கிற பொறுப்பில்லாத பேரண்ட்ஸ் தான். ரோட் ஆக்சிடென்ட் எல்லாம் சாதாரணமா நடக்கிறது தானே. இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது சாதாரணம், வழக்கமா நடக்கிறது தான். ஆனா வேணுமனே இந்த மாதிரி எந்த தகுதியும் இல்லாத சின்ன பசங்கட்ட வாகனத்தை கொடுக்கறதால ஏற்படுற விபத்துக்களை எல்லாம் ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு இந்த சமூகத்துல இது ஒரு சாதாரணமாவே போயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்துல நாம உட்கார்ந்து எவ்வளவு பேசியும் பிரயோசனம் இல்லை. நாம இன்னைக்கு இதை பத்தி பேசுவோம், நாளைக்கு வேறொரு செய்தி வந்து அதை பத்தி பேசிக்கிட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் அப்படியோ மறைஞ்சு போயிடும். ஆனா இதால போன உயிர்கள் எல்லாம் திரும்ப வர போறது இல்லை. இப்படி நடக்காம இருக்கணும் என்று சொன்னா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள், படிச்சவங்க எல்லாருமே சேர்ந்து இதை பத்தி பேசி சரியான முடிவுகள் எடுக்கணும். அப்படி முடிவுகள் எடுக்கிறேன்னு சொன்னா இன்னும் எதிர்காலத்துல நடக்கிற இந்த மாதிரி விபத்துக்களை, உயிரிழப்புகளை யாராலையுமே தடுக்க முடியாது. என்னதான் ஊராக்கள் சேர்ந்து இதை மாத்த நினைச்சாலும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் மாறாத வரைக்கும் இதை யாராலையுமே மாற்ற முடியாது. உங்களோட பிள்ளைகளோட விஷயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுங்க. பிள்ளைகளுக்கு வாகனம் கொடுக்குறீங்களா, முதல்ல அவங்களுக்கு எல்லா தகுதியும் மனப்பக்குவம், வாகனம் ஓட்டுறதுக்கு மனப்பக்குவம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிங்க. என்னன்னு சொன்னா நீங்க கணக்கில்லாம பிள்ளைய கேட்டுட்டான் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாகனங்களை கொடுக்கறதால குடும்பத்துக்காக உழைக்க போன எத்தனையோ தந்தமாறு வீட்டுக்கு வராம அப்படியே இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. வாகனம் ஓடுறதெல்லாம் தப்பில்லை. வாகனங்களை ஓட்டுறப்போ நமக்கும் பாதிப்பு வராம ரோட்டால போற மற்றவனுக்கும் பாதிப்பு வராம எப்படி ஓடணுங்கிற பக்குவம் முதல்ல நமக்கு வரணும். அப்படி பக்குவம் நமக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்கும் வரல அப்படி என்று சொன்னா இந்த மாதிரி நடக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. விபத்துக்கள் நடக்கிறதெல்லாம் சாதாரணம். ஆனா வேணுமன்னே விபத்துக்கள் ஏற்படுத்தப்படுறத யாராலையுமே ஏத்துக்கவும் முடியாது, ஜீரணித்துக்கவும் முடியாது. இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற பொறுப்பு இனி இந்த மாதிரி வாகன விபத்துக்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா சரியான திட்டமிடல்கள் வேணும்.